அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில பலவிதமான உறவுகளை பெறுகிறான். எப்படி என்றால், ஒரே மனிதன் தன் தந்தைக்கு மகனாக இருக்கின்றான், தன்னுடைய மனைவிக்கு கணவனாக இருக்கின்றான், தான் பெற்ற குழந்தைக்கு தந்தையாக இருக்கின்றான், நண்பனாகவும் இருக்கின்றான். இப்படி பல நிலைகளை ஒரே மனிதன் பெறக்கூடியவனாக கொண்டவனாக இருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு பல நிலைகள் இருக்கின்றது. தந்தை, மகன், சகோதரன், நண்பன், இப்படி பல நிலைகளை அவன் கொண்டிருந்தாலும், இது போன்ற உறவுகளில் ஏதாவது ஒரு உறவை அவன் பெறாவிட்டாலும், அவனுக்கு அது கிடைக்காவிட்டாலும், நிச்சயமாக நட்பு, நண்பன் என்கின்ற ஒரு உறவை அந்த மனிதன் நிச்சயமாக பெற்றிருப்பான். ஒவ்வொரு மனிதனும் நண்பன் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்றே சொல்லலாம். வாழ்ந்து சென்றவர்களானாலும் சரி, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களானாலும் சரி, வாழ போகக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு நண்பனாக நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பான். ஏனென்று சொன்னால், இன்னைக்கு சின்ன பையங்களாக இருக்கட்டும், பெரிய ஆளாக இருக்கட்டும், வயோதிகளாக இருக்கட்டும், நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், எல்லாருமே நிச்சயமாக நண்பர்கள் என்பவர் ஒருத்தர் இருக்கத்தான் செய்வான். நண்பன் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. யாரையாவது ஒருவரை நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் நண்பர்களாக தேர்வு செய்யாமல் இருப்பதில்லை. இந்த நட்பின் மூலமாக, இந்த நண்பர்களினால் நமக்கு பல பயன்களை மனிதன் அடைவதினால், இந்த நட்பின் மூலமாக பல பயன்களை இந்த மனிதன் அடைவதால், நாம் எல்லோருமே இந்த நட்பு என்கின்ற ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம், நட்பு கொள்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் நாம் நட்பு பாராட்டுகிறோம். பொதுவாக நம்மில் இருக்கக்கூடிய நிறைய பேர் யாருமே தனிமையை விரும்புவதில்லை. நமக்கு துணைக்கு ஒரு நண்பன் கிடைத்து விட்டான் என்று சொன்னால் நமக்கு நேரம் போறதே தெரியாது. நம்ம எதையாவது பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி நண்பர்கள் அதிகமாக கூடிவிட்டார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய முகத்துல கவலையை பார்க்கவே முடியாது. சந்தோஷமாக பேசி நம்முடைய காலத்தை கடத்துவதற்கு இந்த நட்பு இங்கு ஒரு மிகப்பெரிய சாதனமாக, பாலமாக நமக்கு பயன்படுகிறது. நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தன்னுடைய தாயிடத்தில் சொல்ல முடியாதாக இருந்தாலும், தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்ல முடியாதாக இருந்தாலும், தன்னுடைய சகோதரனிடத்தில் சொல்லக்கூடாத விஷயமாக இருந்தாலும், ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய நண்பரிடத்தில் அதை பகிர்ந்து கொள்கிறான். இப்படி தன்னுடைய கஷ்டங்களை தமது நண்பர்களிடத்தில் அவன் தெரிவிக்கும் போது அவனுடைய உள்ளத்தில், அவனுடைய நெஞ்சத்தில் ஏற்பட்ட ஒரு வலி, ஒரு கணம் அந்த நிமிடத்தில் அவனுக்கு காணாமல் போய்விடுகிறது. இங்கு இந்த நட்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கட்டிடத்தை தாக்க வரக்கூடிய மின்னலை ஒரு இடிதாங்கி தனக்குள் வாங்கி கொண்டு அந்த கட்டிடத்தை எப்படி காக்குகிறதோ, அதை போல இந்த நட்பு ஒவ்வொரு மனிதனையும் காப்பதற்கு உதவுகிறது. இந்த உலகத்தில் நண்பர்கள் அதிகமாக வைத்துக்கொள்ள வச்சிருக்கிறவங்க, அதிகமாக நண்பர்கள் பெற்றிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் இலகுவாக, சுலபமாக அதை நிறைவேற்றி முடித்து விடுகிறார்கள். உதாரணத்துக்கு, தன்னுடைய நண்பன் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறான். நமக்கு அந்த மருத்துவமனையில் ஒரு வேலை இருக்கிறது, அந்த மருத்துவமனைக்கு செல்ல தேவை இருக்கிறது என்று சொன்னால், நாம் அந்த நண்பனிடத்தில் சொன்னால் போதும், நம்மளுடைய தேவைகளை, நம்மளுக்கு தேவையான ஏற்பாடுகளை அவன் செய்து முடித்து விடுகிறான். நாம் போனவுடன் அந்த காரியத்தை சுலபமாக முடித்து விடுகிறோம். அதே மாதிரி ஒரு பேங்குக்கு போக வேண்டியிருக்கு, நமக்கு தெரிந்த நண்பன் அங்கே வேலை செய்கிறான் என்று சொன்னால், அங்கே சுலபமாக நம்ம லைனில் நிற்காமலே என்ன செஞ்சிடலாம், நம்முடைய வேலைகளை சுலபமாக முடித்து விட்டு வந்து விடுகிறோம். இப்படி பல விஷயங்களில், பல நேரங்களில், கஷ்டங்களில், கஷ்டமான காலகட்டங்களிலும் நமக்கு உதவக்கூடியதாக, பக்கபலமாக இந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். இன்னும் இது போன்ற பல பயன்கள் இந்த நட்பின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைப்பதால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பு வைப்பதை ஒரு நன்மையான காரியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். மலர்ந்த முகத்தோடு, செழித்த முகத்தோடு உனது சகோதரனை நீ சந்திப்பது உட்பட எந்த நல்ல காரியத்தையும் அற்பமாக நினைத்து விடாதே. நீ ஒரு சகோதரனை செழித்த முகத்தோடு வரவேற்கிறியா, அதனை அற்பமாக நினைத்து செய்யாத, ஒதுக்கி விடாதே, அற்பமாக நினைத்து விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அழகான நட்பு இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடியதாக உள்ளது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நட்பின் ஒழுங்குகளை அறிந்து அதன் அடிப்படையில் பழகக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தோழ
அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர் யார் என்றால், யார் தன்னுடைய தோழர்களிடத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவரே ஆவார் என்று கூறியிருக்கிறார்கள். தன்னுடைய தோழர்களிடத்தில், தன்னுடைய நண்பர்களிடத்தில் யார் சிறந்தவனாக இருக்கிறானோ அவன்தான் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவனாக கருதப்படுகிறான். நாம் இந்த உலகத்தில் ஒரு நண்பனை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதிலும் நல்ல நண்பனை தேர்வு செய்வதற்கு முன்னால் நாம் நம்மை நல்லவனாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நல்ல பண்பு உள்ளவர்களிடத்தில் தான் நல்லவர்கள் நட்பு கொள்வார்கள். இனம் இனத்தை சாரும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இனம் இனத்தை சாரும் என்ற அடிப்படையில் நல்லவர்கள் தான் நல்லவர்களோடு நட்பு வைப்பார்கள். இதனால்தான் மோசமான குணம் உள்ளவர்களிடம் அது போன்ற குணம் உள்ளவர்கள் தான் அண்டுவார்களே தவிர நற்குணம் படைத்தவர்கள் அண்டுவதில்லை. நல்லவர்களோடு நல்லவர்கள் செய்வார்கள், கெட்டவர்களோடு கெட்டவர்கள் தான் செய்வார்கள். ஆகையால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். முதலில் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் பின்வரும் ஹதீஸ் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் பல்வேறு வகைப்பட்டவைகள் ஆகும். அவற்றில் ஒன்றுக்கொன்று குணத்தால் ஒத்துப்போகின்றது. அவை எல்லாமே பரஸ்பரம் ஒன்றுக்கொண்டு பழகுகின்றது. ஒன்றுக்கொன்று குணத்தால் வேறுபட்டு இருப்பவை தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கொண்டு முரண்பட்டு விலகி நிற்கின்றது என்று கூறுகிறார்கள். எனவே நல்லவர்களை நண்பராக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனை நல்லவனாகவும் தீயவனாகவும் சித்தரித்து காட்டுவது இந்த நட்பு தான். இந்த நட்பு தான் ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்கிறது. ஒருவனை நல்லவனாகவும் தீயவனாகவும் மாற்றுவதில் இந்த நட்புக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. உதாரணமாக, நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் தவறான பழக்கம் உடைய நண்பர்களை தேர்வு செய்வதன் மூலமாக அவன் ஒழுக்கம் கெட்டவனாக மாறிவிடுகிறான். ஆனால் அதே நேரத்தில் பல மோசமான குடும்பத்தில் பிறந்த ஒருவன் நல்ல நண்பர்களின் பழக்கத்தினால் அவனோ ஒழுக்கசீலனாக மாறிவிடுகிறான். அதாவது பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்ற பழமொழி இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. கெட்ட ஒரு மனிதன் நல்லவர்களோடு சேரும்போது அவர்கள் இவனை நல்லவனாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் நல்லவன் ஒரு கெட்டவனோடு சேரும் பொழுது கெட்டவன் இவனை கெட்டவனாக மாற்றிவிடுகிறான். இதுதான் பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள். நாம் பழகக்கூடிய நண்பர்களை பொறுத்துத்தான் நமது நிலை மாறுகிறது. எனவே நம்முடைய ஈருலக வாழ்க்கை சிறப்புடன் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உதாரணத்தோடு நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொல்லனின் உலையுமாகும். கஸ்தூரி வைத்திருப்பவனிடமிருந்து உமக்கு ஏதும் கிடைக்காமல் போகாது. நீர் அதை விலைக்கு வாங்கலாம் அல்லது அதன் நறுமணத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கொல்லனின் உலை உமது வீட்டையோ அல்லது உனது ஆடையையோ எரித்துவிடும் அல்லது அவனிடம் கெட்ட வாடையைத்தான் நீ பெற்றுக்கொள்வீர் என்று சொன்னார்கள். தீயவர்களுடைய நட்பு நம்முடைய மறுமை வாழ்க்கையை எரித்து நாசப்படுத்திவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். வீணர்களுடைய சவகாசத்தால் இந்த உலகத்தில் தவறான பழக்க வழக்கங்களுடைய மனிதர்களோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டவர்கள் அவர்களுடைய மறுமை நிலை குறித்து, அவர்கள் மறுமையில் புலம்பலை குறித்து இறைவன் பின்வருமாறு வசனத்தில் எடுத்துரைக்கிறார். அங்கு குற்றவாளிகளிடத்தில் கேட்கப்படும், உங்களை இந்த நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள். நாங்கள் தொழுவோராகவும் ஏழைக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என அவர்கள் கூறுவார்கள். மேலும் கூறுவார்கள், நாங்கள் வீணில் மூழ்கி இருந்தோருடன் மூழ்கி கிடந்தோம். வீணான காரியங்களில் எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். அதனால் நாங்கள் நரகத்தில் இருக்கிறோம் என்று சொல்வார்களாம். நல்ல நண்பன், நமக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்து அந்த நல்ல நண்பன் நம்மளோடு இருந்தான் என்று சொன்னால், நாம் தவறு செய்ய நினைத்தாலும் நாம் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த நல்ல நண்பன் நமக்கு அதை விலக்கி சொல்லுவான். அதை விளவிடாமல் நம்மை தடுத்து பாதுகாத்துடுவான். நட்பு என்பது இந்த உலகத்தில் பல பயன்களை நமக்கு தருவதோடு மறுமை வாழ்க்கையில பெரும் நன்மைகளை பெற்றுத் தருகிறது. தீமையான காரியங்களில் நாம் எப்பொழுதுமே ஒரு நண்பனுக்கு உதவவே கூடாது, அவனோடு ஒத்து போகவே கூடாது.
ஆனால் இன்றைய நிலையில நண்பர்கள் தீமை செய்தால், நண்பர்கள் தவறு செய்தால், நண்பர்கள் கெட்ட தவறான பாதையில் சென்றால் இன்றைக்கு அவர்களை தட்டி கொடுக்கக்கூடிய நண்பர்களை நாம் பார்க்கின்றோம். அதனால இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்களிடத்தில் போதை பழக்கங்களும் மது பழக்கங்களும் மிக அதிகமாக காணப்படுகிறது. ஒரு நண்பன் தவறு செய்தால் அதை தட்டி கேட்காததன் காரணமாக அவனோடு சேர்ந்து இவனும் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறான். அதே மாதிரி நல்ல நண்பன், நம்மளோடு இருக்கக்கூடிய நண்பன் நன்மையான காரியங்களை செய்ய மறந்துவிட்டால் உண்மையான நண்பன் அவனுக்கு அதை நினைவூட்ட வேண்டும். நல்ல நண்பன் தொழ மறந்துவிட்டான் என்று சொன்னால் இதை அவனிடத்தில் தெரியப்படுத்தி அவனை தொழ வைக்க வேண்டும். நண்பன் அதே மாதிரி நண்பன் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த காரியங்களில் அவனுக்கு நாம் உதவ வேண்டும். அவனோடு சேர்ந்து நாமும் செயல்பட வேண்டும். பின்வரும் திருக்குர்ஆன் நபிமொழிகள் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறது. நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். மேலும் சொல்கிறான், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், சக்காத்தையும் கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். அவர்களுக்கே அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். இன்னைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம், பெரும்பாலான நண்பர்கள் வீணாக பேசுவது, ஊர் சுற்றுவது, டிவியில் மூழ்கி கிடப்பது. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போய் இன்னைக்கு மொபைல் ஃபோனில் மூழ்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு 10 பேர் 20 பேர் ஒரே இடத்தில் கூறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொபைல் ஃபோனில் வைத்துக்கொண்டு கேம் என்கின்ற ஒன்றை விளையாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த 20 பேரும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வரும்பொழுது, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று வரும்பொழுது ஒன்று கூறுவது இன்று அரிதாக காணப்படுகிறது. 20 பேர் ஒரே இடத்துல இருந்து ஆளுக்கு ஒரு மொபைலை வைத்து கேம் விளையாடுகிறார்கள். ஆனால் இந்த 20 பேர்ல 10 பேராவது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வந்து தொடருமா இல்லையா? அந்த தொழுகை விஷயத்தில் அவர்கள் ஒன்று கூடுவது இன்றைக்கு அரிதாக காணப்படுகிறது. அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறாரோ, ஒருவரை நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், ஒருவரை வெறுப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒன்றை கொடுப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும், ஒன்றை மறுப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக மறுக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் பூர்ணமாக ஈமானை பூர்ணப்படுத்திக் கொண்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் கேட்பானாம், தேடுவானாம், எனக்காக நேசம் வைத்துக் கொண்டவர்கள் எங்கே, நேசம் வைத்துக் கொண்டவர்கள் எங்கே எங்கே என்று கேட்பான். ஏன் கேட்கிறான் தெரியுமா? என்னுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத இந்த நாளில் நான் அவர்களுக்கு எனது நிழலை தருகிறேன் என்று கூறுவான். அல்லாஹ்வுக்காக நேசம் வைத்தவர்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக கொடுத்தவர்கள், அல்லாஹ்வுக்காக தடுத்தவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் தன்னுடைய நிழலை தருவதற்கு தயாராக இருக்கிறான். அப்படிப்பட்ட நிழலை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நட்பு வட்டங்கள் என்பது அழகானதாக நல்ல நண்பர்களாக நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஆபத்தில் உதவக்கூடியவன் தான் உண்மையான நண்பன். நாம் வசதி வாய்ப்புகளோடு வாழும்போது நமக்கு ஏராளமான நண்பர்கள் கிடைக்கலாம். ஏராளமான நண்பர்கள் நம்மை சுற்றி சுற்றி வருவார்கள். ஆனால் நமக்கு கஷ்டம் என்று வரும் பொழுது, துக்கம் துயரம் என்று வரும் பொழுது அனைவருமே ஓடி விடுவார்கள். இந்த புயல் காற்று வரும்போது தான் உறுதியான கட்டடம் எதுன்னு தெரியும், உறுதியற்ற கட்டடம் எது என்று தெரியும். அதே மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. அதுபோல் நமக்கு நல்ல நண்பன் யாரு, கெட்ட நண்பன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் சோதனைகளும் சிறந்த அளவுகோலாக நமக்கு பயன்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். அவனுக்கு அவன் அநீதி இழைக்கவும் மாட்டான், அவனை பிறருடைய அநீதிக்கு ஆளாகுமாறு கைவிட்டு விடவும் மாட்டான். யார் தன்னுடைய சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ்வும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். எவர் ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ அவரை விட்டு அல்லாஹ் மறுமை நாளில் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகிறான். எவர் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கின்றாரோ அவரது குறைகளை அல்லாஹ் மறுமை நாளில் மறைக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறியிருக்கிறார். எனவே இந்த நட்பு என்பது நம்மை
பாதாள குழியில் தள்ளக்கூடியதாக இருக்கிறது, சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. இது நாம் தேர்வு செய்யக்கூடிய நண்பர்களை பொறுத்துத்தான் இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். நல்ல நண்பர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், நன்மையான காரியங்களில் நமக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தீமையான காரியங்களில் ஒன்றிணையக்கூடாது, நன்மையான காரியங்களில் ஒன்றிணைய வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வோம், ஈருலகத்திலும் வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.